This is class 9 CBSE History Socialism in Europe and the Russian Revolution Part 1 in Tamil. Socialism in Europe and the Russian Revolution. இந்த சாப்டரில் சோஷியலிசம் இன் யூரோப், சோஷியலிசம் அப்படின்னா பொது உடைமை, ஒரு கண்ட்ரியுடைய மணி, ப்ராப்பர்ட்டி, அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், இது எல்லாமே அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு சொந்தமானது. அதுவும் இல்லாமல் அந்த மணி, ப்ராப்பர்ட்டி, அந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே ஈக்குவலாக டிவைட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். இப்போ சோஷியலிசம் அப்படின்னா என்னன்னு சொன்னேன், பொது உடைமை. ஸோ எல்லா பீப்புள்ஸுமே ஈக்குவாலிட்டி. இந்த கான்செப்ட் யூரோப்பில் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கப்புறம் த ரஷ்யன் ரெவல்யூஷன். இந்த ரஷ்யன் ரெவல்யூஷனில் மொத்தம் 3 முக்கியமான ரெவல்யூஷன் நடக்கும். அது என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒன் 1905 ரெவல்யூஷன். செகண்ட் ஒன் என்னதுன்னா பிப்ரவரி ரெவல்யூஷன் இன் 1917. தேர்ட் ஒன் அக்டோபர் ரெவல்யூஷன் இன் 1917. ஸோ இந்த இயரை நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அது முக்கியமாக இந்த 2 ரெவல்யூஷன், பிப்ரவரி ரெவல்யூஷன், அக்டோபர் ரெவல்யூஷன் நடந்தப்போ வேர்ல்டு வார் 1 நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருடைய பீரியட் என்னதுன்னா 1914 to 1918. ஸோ இந்த இயர் பாருங்கள் 1917. ஸோ பிப்ரவரி ரெவல்யூஷன், அக்டோபர் ரெவல்யூஷன் டியூரிங் வேர்ல்டு வார் 1 அப்போ நடக்குது. அதுக்கப்புறம் இந்த சாப்டரில் ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டிஸ், இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தர் கார்ல் மார்க்ஸ். ஸோ அவர் தான் இந்த சோஷியலிசம், இந்த ஐடியாலஜிஸ் எல்லாம் கொண்டு வர்றது. ஸோ அவரை பற்றி. நெக்ஸ்ட்டு விளாடிமிர் லெனின். அவர் ஒரு முக்கியமான பர்சன் இந்த ரஷ்யன் ரெவல்யூஷனில். நெக்ஸ்ட்டு ஸ்டாலின், அவரும் ரொம்ப முக்கியமானவர். இந்த எல்லா டாபிக்ஸை பற்றியும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு சப் டாபிக், த ஏஜ் ஆஃப் சோஷியல் சேஞ்ச். ஒரு சொசைட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது, அந்த கான்செப்ட் எப்படி மாறுது, அதில் பழைய ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இப்போது என்ன மாதிரியான சேஞ்சஸ், எக்கனாமிக்கலையும் சரி, அதான் பொருளாதாரத்திலையும் சரி, பொலிட்டிக்கல் அரசியல்லையும் சரி, நிறைய மாற்றங்கள் வருது. அது என்னன்னு பார்க்கலாம். In the previous chapter, you read about that powerful ideas of freedom and equality that circulated in Europe after the French Revolution. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தோம் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். அதில் முக்கியமான ஐடியாலஜிஸ், முக்கியமான கான்செப்ட் வெளியே வரும். அது என்னன்னா, ஒன்று ஃப்ரீடம், செகண்ட் ஒன் என்னது ஈக்குவலிட்டி. இது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா யூரோப் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகுது. த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஓப்பன்ட் அப் the possibility of creating a dramatic change in the way in which society was structured. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ப்ரூஃப் பண்ணிடுச்சு. யாருக்கும் சொல்லுது என்னன்னா, இந்த பீப்புள்ஸ் நம்மளால் ஒரு சொசைட்டியை என்டையராக மாற்ற முடியும். ஒரு சொசைட்டியுடைய ஸ்ட்ரக்சர் அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றது இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் சொல்லியிருக்கு. As you have read, before the 18th century society that was broadly divided into states and orders, and it was the aristocracy and church which controlled economic and social power. நம்ம ஏற்கனவே படித்தோம். இந்த 18th செஞ்சுரியில், அதாவது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்துச்சு இல்லையா, அந்த டைமில் ஈவன் ஃப்ரெஞ்சு கண்ட்ரியே தன்னுடைய சொசைட்டியை, தன்னுடைய சோஷியல் ஸ்ட்ரக்சர்
3 எஸ்டேட்டாக வந்து டிவைட் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி அதுலேயும் முக்கியமாக இந்த அரிஸ்டோக்ராசி அப்படின்னா ஹை சோஷியல் கிளாஸ், ஹையஸ்ட் சோஷியல் கிளாஸ் பீப்புள், அதாவது நொபிலிட்டி, நோபல்ஸ். அதே மாதிரி சர்ச்னா இங்கே கிளர்ஜி பீப்புள். இவங்க தான் இந்த எக்கனாமி, இந்த பொருளாதாரத்தையும் இந்த சொசைட்டியும் தன்னுடைய கண்ட்ரோலில் வந்து அவங்க வச்சிட்டு இருந்தாங்க. சடன்லி ஆஃப்டர் த ரெவல்யூஷன் இட் சீம்டு பாசிபிள் டு சேஞ்ச் திஸ். அதே மாதிரி ஆஃப்டர் ரெவல்யூஷன், இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் என்னாச்சுன்னா என்டையராக மாற்ற முடிஞ்சுது. அதான் பாசிபிள் டு சேஞ்ச். ஓகே, அப்போது ஒரு புரட்சி மூலிமா ஒரு பழைய ரொம்ப வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்த ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சரை வந்து மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் யூரோப் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆச்சு. In many parts of the world, including Europe and Asia, new ideas about individual rights and who controlled social power began to be discussed. So, many parts of the world, உலகத்தில் நிறைய இடத்துல, முக்கியமாக இந்த யூரோப்லேயும் ஏஷியாலேயும் இந்த நியூ ஐடியாஸ், எது இந்த ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, அதே மாதிரி இண்டிவிஜுவல் ரைட்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லைன்னா பேசிக் ரைட்ஸ், ஒரு தனி மனித உரிமைகள், அதே மாதிரி இந்த சோஷியல் பவர், அதாவது இந்த சொசைட்டியை யார் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத கூட இவங்க பண்ணாங்க. ஏன்னா முன்னாடி இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வரத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ரான்ஸில் அரிஸ்டோக்ராசி, அதாவது ஹை கிளாஸ் பீப்புள், நோபல்ஸ் அண்டு சர்ச் பீப்புள், அதாவது கிளர்ஜி பீப்புள், இவங்க தானே வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்கெல்லாம் இனிமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, இனிமே இந்த சொசைட்டியை வந்து யார் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத பற்றிய கூட இவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. இன் இந்தியா ராஜாராம் மோகன் ராய் அண்ட் டெரோசியோ. ஸோ நம்ம இந்தியாலையும் ராஜாராம் மோகன் ராய், டெரோசியோ அப்படின்றவர் போயட் அண்ட் டீச்சர். ஓகே, டாக்ட் ஆஃப் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். இவங்களும் இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுடைய இம்பார்ட்டன்ஸ், முக்கியமாக அந்த ஐடியாஸ், இதை பற்றி வந்து பேசுகிறாங்க. அண்ட் மெனி அதர்ஸ் டிபேட்டட் த ஐடியாஸ் ஆஃப் போஸ்ட் ரெவல்யூஷனரி யூரோப். அதே மாதிரி நிறைய பேர் வந்து போஸ்ட் ரெவல்யூஷனரி, அதாவது இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடந்தது, இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தது, ஓகே, என்ன மாதிரியான இம்பேக்ட் வந்தது, இதை பற்றி எல்லாமே இவங்க என்ன பண்ணுறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க, டிபேட் பண்ணுறாங்க. த டெவலப்மெண்ட்ஸ் இன் த காலனிஸ் இன் டர்ன் ரீஷேப்டு தீஸ் ஐடியாஸ் அண்ட் சொசைட்டியல் சேஞ்ச். ஸோ இந்த காலனிஸ், நிறைய காலனிஸ் இருந்துச்சு இல்லையா, ஈவன் இந்தியா கூட வந்து காலனைஸ்டு கண்ட்ரி தான் அண்டர் த பிரிட்டிஷ். ஸோ இந்த மாதிரி காலனிஸில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. இந்த பவர்ஃபுல் ஐடியாஸ், இந்த ஃப்ரீடம், இந்த ஈக்குவாலிட்டி, இது எல்லாமே வந்து இந்த சொசைட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுது. நாட் எவ்ரி ஒன் இன் யூரோப் ஹவவர் wanted a complete transformation of society. ஸோ யூரோப்பில் இருக்கிற எல்லாருமே இந்த சொசைட்டியுடைய சேஞ்சஸ், அது முக்கியமாக கம்ப்ளீட்டாக ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு விரும்பலை. ரெஸ்பான்சஸ் வேரிட் ஃப்ரம் தோஸ் who accepted that some changes was necessary but wished for a gradual shift, to those who wanted to restructure society radically. ஸோ நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த சேஞ்சஸ், இந்த சொசைட்டி வந்து சேஞ்ச் ஆகணும், ஓகே, அந்த பழைய படியெல்லாம் இருக்க வேண்டாம், சேஞ்சஸ் வரணும் அப்படின்னு. ஆனால் சில பேர் எப்படி நினச்சாங்கன்னா, சேஞ்சஸ் வரணும், எஸ் கட்டாயம் சேஞ்சஸ் வரணும், மாறணும், ஆனால் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியான மாற்றம் வரணும் அப்படின்னு சில பேர் விரும்பினாங்க.
சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ரேடிக்கலினா கம்ப்ளீட் முற்றிலுமாக அந்த சொசைட்டியை அப்படியே ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், கம்ப்ளீட்டாக மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. Some were conservatives, others were liberals or radicals. ஸோ இந்த கருத்து வேறுபாடில் 3 குரூப் இருக்காங்க. யார் யாருன்னா கன்சர்வேட்டிவ்ஸ், லிபரல்ஸ், ரேடிக்கல்ஸ். ஓகே, இவங்க தான் 3 இம்பார்ட்டண்ட் குரூப்ஸ். வாட் டிட் தீஸ் டேர்ம் ரியலி மீன் இன் த கண்டெஸ்ட் ஆஃப் த டைம்? இந்த கன்சர்வேட்டிவ்ஸ், இந்த லிபரல்ஸ், ரேடிக்கல்ஸ் இவங்களுடைய மீனிங் என்ன? இந்த டேர்ம்ஸுக்கு அர்த்தம் என்ன? வாட் செப்பரேட்டட் தீஸ் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அண்ட் வாட் லிங்க்ட் தெம் டுகெதர்? அதாவது இந்த லிபரல்ஸ், ரேடிக்கல்ஸ், கன்சர்வேட்டிவ்ஸ் இவங்க இந்த பாலிட்டிக்ஸ் அப்படின்ற அந்த பிணைப்பில் எந்த விஷயத்தில் அவங்கள தனிமைப்படுத்திச்சோ, அதாவது செப்பரேட்டாக காட்டுச்சு, அதே மாதிரி எந்த விஷயத்தில் அவங்களுக்குள்ள ஒரு லிங்க், அதாவது கனெக்டிவிட்டி ஏற்படுத்துச்சு. We must remember that these terms do not mean the same thing in all contexts or at all times. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், we should remember, ஞாபகப்படுத்திக்கணும். இந்த டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, லிபரல்ஸ், ரேடிக்கல்ஸ், கன்சர்வேட்டிவ்ஸ் இவங்க எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியான மீனிங் இல்லை. ஓகே, இது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ லைட்டாக மீனிங் மாறும் அட் ஆல் டைம்ஸ். ஓகே, we will look briefly at some of the important political traditions of the 19th century and see how they influenced change. ஸோ நம்ம இந்த சாப்டரில் இந்த முக்கியமான இந்த பொலிட்டிக்கல், இந்த அரசியல் மரபுகள், இந்த பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ் 19th செஞ்சுரியில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இது எப்படி இது சேஞ்சஸ் கொண்டு வந்தது. ஓகே, சில முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்ததுன்னு பார்க்கலாம். தென் we will focus on one historical event in which there was an attempt at a radical transformation of society. அதே மாதிரி இந்த சாப்டரில் ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், அதுதான் ரஷ்யன் ரெவல்யூஷன், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதனால் என்ன விதமான மாற்றம், என்ன விதமான தாக்கம் ஏற்பட்டது. ஓகே, இந்த ரேடிக்கல் கம்ப்ளீட் சேஞ்ச், இந்த சொசைட்டி கம்ப்ளீட்டாக ஒரு கான்செப்டுக்கு மாறும் இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்போ. அது என்னன்னா சோஷியலிசமாக மாறும், பொது உடைமை, அந்த கான்செப்ட், அந்த ஐடியாலஜிக்கு அந்த கண்ட்ரி ரஷ்யா மாறும். ஸோ அதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? த்ரூ த ரெவல்யூஷன் இன் ரஷ்யா, socialism became one of the most significant and powerful ideas to shape society in the 20th century. So, through the Russian Revolution, இதனால் இந்த சோசியலிசம் அப்படின்ற ஒரு ஐடியா ரொம்ப முக்கியமானதாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருந்தது. இது சொசைட்டியை எப்படியெல்லாம் மாற்றுச்சு, முக்கியமாக இந்த 20th செஞ்சுரியில் இந்த சொசைட்டி எப்படி மாறிச்சு அப்படின்றத பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் லிபரல்ஸ், ரேடிக்கல்ஸ், கன்சர்வேட்டிவ்ஸ் இவங்க யார், இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.